ஹாய், வெல்கம் டு அட்ரை திங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோலம். இப்போது நிறைய பேருக்கு வந்து கோலம் போட வந்து தெரியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வெளியில் கோலம் போட முடியல அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதுக்காக நான் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக சின்ன சின்ன கோலம் 10 கோலம் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்து 3 புள்ளி கோலம் தான். கோலன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது வந்து நம்ம ஒரு புள்ளி வச்சு நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் கோலம். அதனால் அதை நினச்சி நம்ம பயப்படவே வேண்டாம். நம்ம இப்போ இன்றைக்கி எப்படி கோலம் போடலான்றதை கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட், கோலம் வந்து 2 டைப்பில் போடுவாங்க. ஒன்று வந்து நம்ம கோலப்பொடியை இப்படி வச்சுட்டு சிங்கிளாக இப்படி போடுவாங்க. இன்னொன்று வந்து ரெட்டை விரலில் பட்டையாக போடுவாங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்படியும் போடுவாங்க. நம்ம வந்து நம்மளுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி போடலாம். ஃபஸ்ட்டு கற்றுக்கிற ஸ்டேஜில் நம்ம எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி போடலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோலம் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து போடுற எல்லா கோலத்துக்கும் வந்து இந்த புள்ளியில் வச்சு தான் போட போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 3 புள்ளி, இதுக்கு நேராக இங்கே ஒரு புள்ளி, இந்த சென்டருக்கு நேராக ஒரு புள்ளி, அதே மாதிரி தான் இந்த சைடும். இந்த புள்ளியில் தான் நம்ம இன்றைக்கி கோலம் போட போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து சென்டரில் இதை சுற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஒன்றும் இல்லை, இது இருக்குல்ல, இப்படி கிராஸாக வரணும். இப்போ இப்படி போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இவ்வளோதான். இது வந்து ஃபஸ்ட்டு கோலம். இப்போ நம்ம அடுத்த கோலம் பார்க்கலாம். சேம் இப்படி போட்டுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இந்த 2த்தையும் வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த இதை விட்டுடுங்க. இந்த இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த கேப் வந்து விட்டுருங்க. இந்த இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த விட்ட கேப்பில் வந்து இப்படி ரவுண்டாக போடுறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இது போட்டுட்டோமா, இங்கே வந்து இப்படி போட்டுக்கிறோம். அவ்வளோதான், நம்மளோட செகண்ட் கோலம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தேர்ட் கோலம் பார்க்கலாம். தேர்ட் கோலம் இன்னும் சிம்பிள் தான். நம்ம இந்த லைன்ஸை வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி இந்த ஒவ்வொரு இதையும் வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த சென்டரில் இப்படி ஒரு சுழி மாதிரி போடணும். அவ்வளோதான், நம்ம தேர்ட் கோலம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபோர்த்து கோலம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு முன்ன பண்ண மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு லைன்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முன்ன வந்து நம்ம வந்து ரவுண்ட் மாதிரி போட்டோம். இப்போ வந்து கோபுரம் மாதிரி இப்படி போட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நம்மளோட ஃபோர்த்து கோலம். இப்போ நம்ம ஃபிஃப்த்து கோலம் பார்க்கலாம். இங்கே வந்து இப்படி ரவுண்ட் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு சேம் முன்ன போட்ட மாதிரி இப்படி கோபுரம் போடுறோம். இப்போது
இந்த எண்டில் வந்து இப்படி லைன்ஸ் போட்டுக்கிறோம், 3 லைன்ஸ். இப்போ நம்ம 5th கோலம் போட்டாச்சு. இப்போ நம்ம 6th கோலம் பார்க்கலாம். இது வந்து சிக்கு கோலம் மாதிரி. ஒன்றும் இல்லை, நம்ம இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் இப்படி ரொட்டேட் பண்ணி அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் இது, ரொம்ப போடுறது ஒன்றும் கஷ்டமே இல்லை. இப்போ நம்ம 7th கோலம் பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு நம்ம வந்து சுழி சுற்றணும். அதே மாதிரி எல்லா இதுக்கும் சேம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு இதுக்கு இந்த சைடும் வந்து நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் போடணும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம 8th கோலம் பார்க்கலாம். 8th கோலமும் சிம்பிள் தான். நம்ம ஃபஸ்ட்டு இந்த புள்ளியெல்லாம் வந்து லைன்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஒரு கோடு விட்டுட்டு சென்டரில் இப்படி போடுறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் 3 ரவுண்ட் போட்டுறோம் ஃபஸ்ட்டு. இப்போது இந்த கோடு சென்டரில் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து அந்த கோபுரம் இதில் ஜாயின் பண்ணுறோம். அப்படி that's it. இப்போ வந்து அடுத்த கோலம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம 9th கோலம் பார்க்கலாம். இதுவும் சிம்பிள் தான். நம்ம இந்த லைன்ஸை ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இது இருக்குல்ல, இதை ஜஸ்ட் இப்படி போட்டுக்கோங்க. அப்படி கொஞ்சம் க்ராஸாக, நேராக லைன் போடாமல் கொஞ்சம் க்ராஸாக போட்டுக்கோங்க எல்லா சைடும். போட்டுட்டு இப்படி இப்படி போட்டுட்டிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த எண்டுக்கு. அவ்வளோதான், நம்மளோட அடுத்த கோலம் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளோட 10th கோலம், லாஸ்ட் கோலம் பார்க்கலாம். இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு எப்படி லீஃப் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் புள்ளியிலேருந்து மற்ற எல்லா புள்ளிக்கும் போட்டுக்கோங்க. இப்போது எங்கள் மேலே இருக்கிற கேப் அங்கே வந்து இப்படி கோபுரம் மாதிரி போடுங்க. இப்போ நம்மளோட ஃபைனல் கோலம் போட்டாச்சு. நம்ம வந்து கோல பவுடர் வந்து கலக்கும்போது கோல மாவோட கொஞ்சம் அரிசி மாவும் கலந்துக்கணும். அரிசி மாவு எதுக்கு கலக்கிறோன்னா,
வெளியில் வர எறும்பு எல்லாம் சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து கலக்கிறோம். அந்த காலத்துலேருந்தே அரிசி மாவில் தான் ஃபுல்லாக கோலம் போட்டாங்க. பட் நம்ம இப்போ அரிசி மாவில் மட்டும் போட முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து கோலப்பொடியிலேயே நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவையும் கலந்துக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு போட ஈஸியாக இருக்கும். நானும் வந்து அந்த மாதிரி தான் கலந்து வச்சுருக்கேன். ஒரு படி கோல மாவுக்கு 1 கிலோ இல்லை அரை கிலோ கிட்ட வந்து நீங்கள் கலந்துக்கோங்க. அதுவே போதும், கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.